தமிழ்நாட்டில் ஒருத்தர் திடீர்னு ஆக்டிங் சிஎம்மாக மாறி இருக்கிறார், உதயநிதி அவர்கள். இந்த கார் ரேஸ் விவகாரம் இதெல்லாம் ரொம்ப பூதாகரமாக போகுது சார், அதை பற்றி உங்களுடைய கருத்து? இன்னும் அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறார். அதுக்கு தான் அவர் விளையாட்டுத்துறையை கொடுத்தாங்க இல்லை. ஏன்னா எதாவது சொல்லிட்டு இப்போ 15 நாள், அதாவது ஒலிம்பிக் நடக்குது, ஒலிம்பிக்கு இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க. இவர் 15 நாள் ஒலிம்பிக் பார்க்க போகிறேன்னு போய் உட்காந்துருக்கிறார். இவர் போய் அங்கே ஒலிம்பிக் என்ன பார்க்க போகிறான்னு தெரியல. விளையாட்டுத்துறையில் தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில், கல்லூரிகளில், இங்கே இருக்கிற மாணவர்களில், இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஊக்கப்படுத்தணும், இங்கே உள்ள கிராமங்களில் எது ஒரு பாரம்பரிய விளையாட்டு, எது வந்து பொதுவாக இருக்குது. இப்போ கிரிக்கெட் இருக்குது, கபடி இருக்குது, கொக்கோ விளையாட்டுகள் இருக்குது, எல்லா பகுதியிலையும் என்னென்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு அமைச்சகம் போட்டால் இவர் ஒலிம்பிக் பார்க்குறதுக்கு 20 நாள் போயிட்டு வர்றார். அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ கார் ரேஸ் நடத்திட்டு இருக்கிறார். இப்போ கார் ரேஸுக்கும் தமிழகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா கார் ரேஸ், இந்த மாதிரியான கார் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரோடைய விலை சாதாரணமாக 13லேருந்து 35 கோடி, இல்லை 100 கோடி வரைக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து நான் வந்து ஒரு நாமினலாக சொல்கிறேன், 13லேருந்து ஒரு 35 கோடி வரைக்கும் இந்த கார் இருக்கும். இந்த கார் வந்து யார் வாங்க முடியும்னு அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஒரு விளையாட்டு இங்கே வந்து பண்ணுறீங்க. இப்போ செஸ் விளையாட்டு நடந்துச்சு, அம்மா இருக்கிறப்ப டென்னிஸை கொண்டு வந்து இங்கே பெருசாக நடத்துனாங்க. ஏஷியன் கேம்ஸ் அம்மா வந்து அப்போ பெருசாக பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஏஷியன் கேம்ஸை பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கட்டினாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மாதிரியான ஹாஸ்டல் ஏஷியாவிலே கிடையாது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வச்சு அப்போ இருந்து அதில் படித்த மாணவர்கள் இன்றைக்கி பல பேர் வந்து இன்றைக்கி ரயில்வேஸில், இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசில் பெரிய பணியில், கஸ்டம்ஸில், ரயில்வேஸில் இருக்கிற பெரும்பாலானோர் இங்கே அம்மா கட்டின ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தவங்க. ஏன்னா அவ்வளவு வசதிகள் படைத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். அது இல்லாமல் இந்த கார் ரேஸை கொண்டு வந்தீங்க, இதை வெளியூர்லேருந்து வந்து, வெளிநாடுகள்லேருந்து வந்து பெரும் பணக்காரர்கள் வந்து உட்காந்து பார்க்க போகிறாங்க. அதோடைய இது பார்த்திங்கன்னா யார் நடத்துகிற இது, அதை கார்களோடைய ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். இதுக்கும் தமிழகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, இதனால் உங்களுக்கு பொருளாதார லெவலில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்க போதா? இப்போ நீங்கள் அம்மா ஏஷியன் கேம்ஸ் நடத்துனாங்க, அதனால் பெரிய லெவலில் நிதி மாறப்பட்டுச்சு. இந்த ஸ்டேடியம் கட்டினாங்க, பல சாஃப் கேம்ஸ் வில்லேஜ் கட்டினாங்க, ஒரு சாஃப் வில்லேஜே கட்டினாங்க, பல பேருக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடச்சிது. தமிழகத்தை பற்றியும் பெரிய லெவலில் டூரிசமும் கிடச்சிது. அது மாதிரி நிறைய விளையாட்டுகளை ஊக்குவிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் இங்கே இந்த கார் ரேஸை பார்த்துட்டு யாராவது ஒரு 4 மாணவர்கள் கார் வாங்கி ஓட்ட முடியுமா? நம்ம ஊரில் அந்த கார் ரேஸ் ஓட்டுற ட்ராக்கை தவிர வேறு எங்கே போனாலும் நார்மல் கார்லேயே ஓட்ட முடியாத அளவுக்கு தான் நீங்கள் சாலைகளை வச்சுருக்கீங்க. சாலைகளில் பைக்லேயே போனாலும் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போனவங்களுக்கு சாலையில் இந்த பள்ளத்தில் விழுந்து 2 பேர் இறந்துருக்காங்க. அந்த நிலமையில் ரோடை வச்சுட்டு கார் ரேஸை கொண்டு வந்து நீங்கள் ஓட்டினா இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் வெளிநாட்டில் பார்க்க முடியாததுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக, யாரோ சம்பாதிக்கிறதுக்காக, இல்லை யாரோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை, உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கிற ரோட்டெல்லாம் மறித்து கிட்டத்தட்ட சென்னையை வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ நார்த்து சவுத்தும் இந்த கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் கனெக்டிவிட்டி எல்லாம் போகுது. கிட்டத்தட்ட சாயந்தரம் 4 மணிக்கு தொடங்க போகுது. அப்படின்னா நீங்கள் காலையிலேருந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த ரோடை, அதாவது முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்காங்க. ஏன்னா ஹை டெசிபிள் நாய்ஸ் இருக்கக்கூடிய இந்த கார் ரேஸு, இந்த கார்கள், இது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஒரு நோயாளி 10,000 நோயாளி, 5,000 நோயாளி அங்கே வந்துட்டு போகிற இடம், அங்கே இருக்கிறவங்க, அங்கே வந்து இப்படி ஒரு பெரிய நாய்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு 5 மணி நேரம் அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியுமா? இது எப்படி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஓப்பன் கிரவுண்டில் நடக்குது, ஓப்பன் ரோட்டில் நடக்குது இந்த கார் ரேஸு. இது தேவையா? ஃபஸ்ட்டு இது தேவையா? இதனால் யாருக்கா பிரயோஜனம் இருக்கா? தமிழ்நாட்டுக்கும், தமிழக வளத்திற்கும், தமிழக மாணவர்களுக்கும், இங்குள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் இதனால் ஒரு கடுகளவும் பிரயோஜனம் கிடையாது. அந்த அதில் போகிற ஷூ கூட நமக்கு இங்கே கிடைக்காது. இந்த கார் ரேஸ்க்கு அவங்க போகிற ஷூ, இல்லை அவங்க போகிற ஹெல்மெட் கூட இங்கே கிடைக்காது. அதை இங்கே வாங்கி போட்டு நீங்கள் ஓட்டவும் முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு பொருட்டு கூட சம்மந்தம் கிடையாது. அந்த அளவிற்கு நம்ம வந்து மாறுறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும். அதெல்லாம் தேவைப்பட்டு நம்ம போயிருக்கு. அது இங்கே உள்ள தேவைகளே நீங்கள் ஒரு சாதாரணமாக இவங்களுக்கு எதுவுமே புரியலை, அதாவது தமிழகத்தை பற்றி புரியலை, தமிழகத்துக்கு என்ன தேவைன்றதை புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் இன்றைக்கி நடக்குதுன்னா நம்மளுடைய தமிழர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம். அந்த கிராமத்துக்கே ஒரு கொண்டாட்டம். அது வந்து எல்லா வீட்லேயும் கோலம் போட்டு இது பண்ணி ஒரு பெரிய விழாவை எடுத்து அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடி அது ஒரு 4-5 நாள் விழாவாக இருந்து அந்த மாடுகளுக்கெல்லாம் இது பண்ணி இது ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சார விழா. இதை நீங்கள் ஸ்டேடியம் கட்டின ஒரு பெரிய அதிபுத்திசாலிகளை பார்த்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் கட்டி கேட்கவும் இல்லை, ஸ்டேடியம் கட்டி இது என்ன அந்த காலத்தில் கிரேக்கர்கள் உட்காந்து சண்டை போட விட்டு பார்ப்பாங்களே, அது மாதிரியா நீ நடுவில் மாடை விட்டுட்டு இது பண்ணுறதுக்கு, மாடையும் வீரர்களையும் கொண்டு போய் ஸ்டேடியத்துக்குள்ளே விட்டு அடைச்சிட்டு பார்க்கறதுக்கான
ஒரு காமனாக என்ன செய்யணும், இல்லை இது எதுக்காக இந்த விழா கொண்டாடப்படுகின்ற ஒரு பேசிக் புரிதலே கிடையாது. இப்போ பாலமேடு, அலங்காநல்லூர்லாம் அந்த ஊரோடைய சிறப்பு, அந்த ஊரில் இருக்க மக்களுடைய சிறப்பு, அவங்களுடைய உணர்வு பூர்வமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னி போய் ஸ்டேடியமா, நேரு ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டு நான் சொல்லுவீங்க. இது எதுக்கு எதை செய்கிறோன்னு இருக்குல்ல, அந்த பேசிக் புரிதலே இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டி அதுக்கு அவங்க கலைஞர் கருணாநிதி ஸ்டேடியம்னு பேரை வச்சு அதோட ரிப்பன் வெட்டினதோட சரி. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாருங்கள், அந்த ஸ்டேடியமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். இதான் இவங்க பண்ணுற எந்த விஷயத்திற்கும் ஒரு புரிதலும் இல்லை, என்ன பண்ணுறோன்னு தெரியல. 3 வருஷம் ஓடிடுச்சு, 3.5 வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் 1.5 வருஷம் தான். ஆனால் இவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேயே பிடிஆர் சொன்னார் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு. இன்னும் 3 வருஷத்தில் எவ்வளோன்னு தெரியல. நீ அவர் பிடிஆர் கிளாரிஃபை பண்ணால் தான் நமக்குலாம் தெரியும். ஏன்னா நம்பர்ஸ்லாம் பெரிய நம்பராக இருக்குது, நான் தெரியல. இது இன்னொரு 1.5 வருஷம் இந்த அரசு தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வர்ற 26 இன்றைக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இது எடப்பாடியாரோடைய ஆண்டு. அந்த தேர்தல் 2026 தேர்தல் அதிமுக தான் அதிக பெரும்பான்மையோட ஆட்சியில் அமைக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அறகுறை தமிழக அரசியல் அரங்கில் தேவையற்ற இந்த நபர்கள்லாம் தூக்கி எறியப்படுவார்கள்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.